ஒரு நாள் நம்ம நாரத முனிவர் நேரா வைகுண்டத்துக்கு போய்கிட்டு இருந்தார். வழியில ஒரு பண்டிதர், அதாவது நிறைய படிச்ச அறிவாளி, அவரை பார்த்ததும், முனிவரே, நீங்க பகவானை பார்க்கத்தானே போறீங்க, நான் எப்போ முக்தி அடைவேன்னு தயவு செய்து கேட்டு சொல்லுங்கன்னு கேட்டார். கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு ஆலமரத்துக்கு அடியில் ஒரு ஏழை தொழிலாளி செருப்பு தைச்சிக்கிட்டு இருந்தவர் நாரதரை கண்டதும் எழுந்து நின்னார். பணிவா கை கூப்பி, சுவாமி, தாங்கள் ஸ்ரீமன் நாராயணனை காணச் செல்கிறீர்கள் அல்லவா, என்னை போன்ற பாவியும் மோட்சம் பெறுவனா என்று அவரிடம் கேட்டு சொல்ல முடியுமான்னு கண் கலங்க கேட்டார். நாரதர் 2 பேரோட கேள்விகளையும் மனசுல வச்சுக்கிட்டு வைகுண்டத்துக்கு போய் பகவானை வணங்கினார். அவங்க கேட்ட கேள்வியை சொன்னதும் பகவான் ஒரு புன்னகையோட, நாரதா, நீ அவங்க கிட்ட போய், நான் இப்போ ஒரு ஊசியோட காதுக்குள்ள யானையை நுழைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னார். பகவான் சொன்னதை அப்படியே கேட்டுக்கிட்ட நாரதர் பூமிக்கு திரும்பி வந்தார். முதல்ல பண்டிதரை போய் பார்த்தாரு. பகவான் சொன்னதை அப்படியே சொன்னதும் அந்த பண்டிதர் சத்தமாக சிரிச்சார். என்ன முனிவரே, இது என்ன முட்டாள்தனம், ஒரு ஊசியோட காதுக்குள்ளார யானையை எப்படி நுழைக்க முடியும், இது சுத்த பொய்ன்னு சொன்னார். அடுத்ததா நாரதர் செருப்பு தைக்கும் தொழிலாளி கிட்ட போனார். பகவான் சொன்னதை கேட்டதும் அந்த தொழிலாளி மெய் சிலித்து போனார். கண் கலங்கி கைகளை கூப்பி, ஆ, என் சாமி, அவர் எவ்வளோ அற்புதமானவர், எல்லையற்ற சக்தி கொண்டவர், அவரால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு பரவசத்தோட சத்தமாக கண் கலங்கி பேசினார். ஆச்சரியப்பட்ட நாரதர், ஏனப்பா, நீ எப்படி இதை நம்புற, ஒரு ஊசியோட காதுக்குள்ளார யானையை எப்படி நுழைக்க முடியும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த தொழிலாளி, முனிவரே, நான் தினமும் இந்த ஆலமரத்தடியில் தான் இருக்கிறேன். இந்த மரத்துல இருந்து விழுற ஒரு சின்னஞ்சிறிய விதையை பார்த்துருக்கீங்களா, இந்த சின்ன விதைக்குள்ள இந்த பெரிய ஆலமரமே அடங்கி இருக்கு. அப்படி ஒரு பெரிய மரத்தை ஒரு சின்ன விதைக்குள்ள அடக்க முடியுங்கிற இறைவனுக்கு ஒரு ஊசியோட காதுக்குள்ளார யானையை நுழைக்கிறது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு பதிலளிச்சார். அந்த தொழிலாளியோட ஆழ்ந்த நம்பிக்கையும் பணிவும் நாரதரை ரொம்பவே சிலிர்க்க வச்சது. மீண்டும் வைகுண்டம் போய் பகவானை சந்தித்த நாரதர் நடந்த எல்லாத்தையும் சொன்னார். மகாவிஷ்ணு பின்னர் சொன்னார், இந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி இந்த பிறவியிலேயே முக்தி பெறப்போகிறார். அவரது உள்ளம் அபாரமான விசுவாசம் கொண்டது. ஆனால் இந்த பண்டிதர் இன்னும் பல பிறவிகள் எடுத்தே ஆக வேண்டும் என்று கூறினார்.